இது வித்தியாசங்களை விளங்காதனால ஏற்படுற பாரிய பிரச்சனைகள் என்று கூறலாம். அடுத்ததாக நாங்கள் புள்ளிகள் கொடுக்கிறோன்னு சொல்றோம் இல்லையா, ஆம்பளைகளுக்கும் பொம்பளைகளுக்கும் இல்லாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நாங்கள் அந்த மார்க்ஸ் கொடுக்குறோன்னு சொல்ல இல்லையா. ரைட், இப்ப நாங்க வெளிநாடுகள் இல்லாட்டி வெளியில வேலை செய்துட்டு வந்து ரைட் ஒரு 2 கிழமையில ஒரு மாசத்துக்கு பிறகு கண்டிக்கு ஒரு ட்ரிப் ஒன்று இல்லாட்டி அப்படி இல்லாட்டி கொழும்புல ட்ரிப் ஒன்று கூட்டி கொண்டு போனா அது 2 மாதத்துக்கு 100 மார்க்ஸ் வந்தேன்னு நினைக்கிறோம். ரைட், ஆனால் பெண்களுடைய நிலைமை அவ்வாறு அல்ல. ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆறுதலாக கதைப்பது, உணர்வு ரீதியான பிணைப்புகள் இருப்பது, சின்ன சின்ன விஷயங்களை செய்யறதுக்கு அதை விட பல மடங்கு மார்க்ஸ்கள் கொடுக்குறேன்னு சொல்றாங்க. சரியா, அது இல்லாம காசால மட்டும் பெரிய ஒரு வேலை செய்தா எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைக்கிறோம் நாங்க. அது பாரிய ஒரு பிரச்சனையா இருக்குது. ரைட், சரியா, நான் இது தொடர்பாக விளக்கமாக சொல்லணும். ஆனா நான் நினைக்கல இது டைம் போதும். ஆனா பேங்கிங், நாங்க பேங்க் எடுத்துக்கொண்டா பெண்கள் பேங்க்ல வந்து கூடுதலாக ஆண்கள் இருந்து வரவு கூட தேவைப்படுறவங்க. ரைட், அவர்களுக்கு கூடுதலாக வரலாட்டி அவர்கள் உடனடியாக உணர்வார்கள் என்று கூறுவார்கள். ரைட், இப்ப நாங்க பாக்குறோம் இல்லையா, கல்யாணத்துக்கு பிறகு கூட இப்படி எங்கட கல்ச்சர்ல இருக்கிறாங்க மாற்று மதத்தவர்களும் கூட அவர்கள் கல்யாணத்துக்கு முதல்ல காதல் காலங்கள் கூட ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனா யாருக்கு பே பண்ணதில்லை. பொதுவா காதலன் இல்லையா, நான் இதனை ஊக்குவிப்பதற்காக உதாரணத்துக்காக சொல்றேன். நான் அதுல அவருக்கு ஒரு திருப்தி, பெண் அந்த காதலிக்கு வந்து இந்த திருப்தி எனக்காக செலவழிக்கிறார் இல்லையா. அந்த காதலிக்கு வந்து பெரிய காசு இருக்கலாம், ஆனால் அந்த நேரத்துல கூடுதலாக எதிர்பார்க்கிற இவருக்கு கூடுதலாக கொடுப்பதன் மூலம் திருப்தி வருவதனை பார்க்கின்றோம். எனவே அவர்களுடைய தேவைக்கு போல நாங்கள் கொடுக்காவிட்டால் சிறிது குறைந்தாலும் அது மன நிம்மதினை கெடுக்கலாம் என்று கூறலாம். இதுல நல்ல ஒரு விஷயம் தான் என்னண்டா, நான் இது சொந்த உதாரணத்துல சொல்றேன்டா, எனக்கு ஒரு வேலையில எனக்கு உண்மையில கல்யாணம் வரையிலும் எனக்கு அந்த தகவல் பொதுவாக தெரியாதுண்டா. நாங்க சொல்லுவோம் வாழ்சுரிமை சட்டம், மற்றது அந்த வாழ்சுரிமை சட்டங்கள், அது போன்று அந்த பெண்களுக்கும் ஆண்களுக்கும் உள்ள காசுகளை பார்த்து சரியா. இப்போ ஒரு நேரத்துல எனக்கு கொஞ்சம் காசு தேவைப்பட்ட நேரம் என் வைஃப்ட கேட்டதும் காசு தந்துட்டு இது கடன். நான் நினைச்சேன் விளையாட்டுக்கு சொல்ற வாய்க்குன்னு, பிறகு பார்த்தா இல்ல உண்மையாவே கடன். சரியா, அங்க கேட்ட இந்த கல்யாணத்துக்கு பிறகு 2 பட்ட காசையும் உண்டு தானே. அப்ப அவர் சொல்றா, கல்யாணத்துக்கு பிறகு உங்களோட காசையும் எந்த காசையும் உண்டு, ஆனா எந்த காசு மட்டும். அதுதான் அவருடைய சொத்துக்கள், அவருடைய வருமானங்கள், அவர் வேலை செய்து கொண்டிருந்தாலும் கூட அதில் எங்களுக்கு எந்த விதமான உரிமையும் இல்லை. ஆனா நாங்கள் வேலை செய்யும் பொழுது எங்களுடைய காசுல அவர்களுக்கு உரிமை இருக்கின்றது இல்லையா, அவர்களுடைய தேவைகளை அதிக அளவில் நிறைவேற்றணும் இல்லையா. எனவே இது மார்க்கத்துல திட்டவட்டமாக எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு உதாரணம் என்று கூறலாம். பெண்கள் உணர்வுகள் உணரப்படாமை என்று கூறணும். இன்டிமேட் இனமே இந்த ஒரு புத்தகம், இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் என்ற ஒரு புத்தகத்துல 2 முக்கியமான விஷயங்கள் நாங்க சொல்றோம். ஆண்கள் பெண்களுக்கு இடையினால வாய்த்தக்கங்கள், அது ஆர்கியூமெண்ட்ஸ், பிரச்சனைகள் வரும் பொழுது 2 விதம் நடக்குது இல்லையா. கொஞ்ச நாள் இப்ப ஆண்களை பார்த்தா, சில ஆண்களை பார்த்தா கஷ்டத்துல ஏலா தெரிய அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தா தெரியாது. கடைசியில என்ன செய்யுது, ஸ்டோன் வாலிங் செய்யுது. ஒரு பக்கத்துக்காக ஒதுங்கி சொல்றதெல்லாம் சொல்லிட்டு போங்கன்னு சும்மா இருக்கிறாங்க. அந்த பெண்களுக்கு என்ன நடக்குது, இந்த காதால எடுத்து இந்த காதால விடுறேன்னு சொல்றது, அதை விட பெரிய டென்ஷன் அவங்களுக்கு. நீங்க ஏதாவது சொல்லிட்டு சும்மா இருக்கிறத விட அதை ஸ்டோன் வாலிங்னு சொல்றாங்க. அதுல மறுபக்கம் தான் நாங்கள் கூறுவோம் ஃப்ளட்டிங். அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் பொழுது அதன் காரணங்கள் விளங்குவதில்லை, உணர்வுகள் வந்து மேலோங்கி உணர்வு ரீதியாக நாங்கள் செயற்பட்டு யதார்த்தத்தினை புரியாமல் தீவிர நிலைக்கு போவதை பார்க்கிறோம். நான் ஏற்கனவே சொன்னது ஷூ பிரச்சனை, சின்ன பிரச்சனை ஆனால் பெரிய சண்டை, அதுல ஷூஸை பார்த்து பிரச்சனை. இதான் ஃப்ளட்டிங் என்று கூறுவோம். அப்படியே கோபம் வந்து எல்லையை மீறும் பொழுது உணர்வுகள் அல்லது முறையான சிந்தனைகள் மறக்கடிக்கப்படுகின்றது இல்லையா.
சாதாரணமாக வீட்டு சண்டைகள் எல்லாம் எப்படி தொடங்குது? காணி சண்டைகள் முதல்ல எப்படி தொடங்குது? சின்ன ஒரு காணிக்காக சண்டை இல்லையா? எங்கட காணி உங்களோட காணி. அதுக்கு பிறகு என்ன நடக்குது? உங்களோட குடும்பமே இப்படித்தான், இல்ல நீயே இப்படித்தான் பழைய காலத்துல எல்லாம் தோன்று. அதுக்கு பிறகு குடும்பத்தை பத்தி தோன்று, அதுக்கு பிறகு ஊரை பத்தி தோன்று, கடைசியில கத்தி குத்துக்கு வர இல்ல. என்ன காரணம்? சின்ன ஒரு காணி தோன்று. அதுக்கு பிறகு கடைசியில பார்த்தேன்டா ஜெயிலுக்கு போனதுக்கு பிறகுதான் நினைக்கிறேன் இந்த சின்ன விஷயத்துக்காகவா கத்திய குத்தினீங்க. என்ன அது? இமோஷனல் ஹைஜாக்கிங் கூறுவோம் ஆங்கிலத்தில். உணர்வு ரீதியான ஹைஜாக் பண்ணுண்டா அது செயல் இழக்கப்பட்டோம் இல்லையா? ரைட். அதனை நாங்கள் ஃப்ளட்டிங் என்று கூறுவோம். அதில் ஒரு பகுதி இந்த ஆர்கியூமெண்ட்ஸ், அதாவது விவாதங்கள் கூடிக்கொண்டு போகும் பொழுது அது எல்லையை மீறி போவதனை பார்க்கிறோம். சிலர் அதனை கணக்கெடுக்காமல் அதனை இந்த காதால் எடுத்து அந்த காதால் விட்டதை பார்க்கிறோம். இது ரெண்டும் பிரச்சனைக்குரிய வேலைன்னு சொல்லுவோம் நாங்கள். முக்கியமான இவ்வாறான பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது பிழைகளையும் சம்பவங்களையும் மட்டும் சுட்டி காட்டுதல் நல்ல கேரக்டர் அசாசினேஷன் அல்ல. அதாவது ஒரு பிரச்சனை வரும் பொழுது அந்த பிரச்சனைக்குரிய தீர்வுகள், பழைய பிரச்சனைகளை கிளறுவது அல்லது அவருடைய ஆளுமை அல்லது அவருடைய இயக்குணங்களை கீழ்த்தரமாக பேசுவது தான் எங்களுடைய கலாச்சாரத்தில் இருக்கும் பாரிய பிரச்சனை. அதன் காரணமாக அந்த உறவுகள் மேலும் விரிசடைவதனை நாங்கள் பார்க்கின்றோம். இது நபரு தன்மை குறைபாடுகளை தாக்குதல் தவிர்க்கப்பட வேண்டியது. கேரக்டர் அசாசினேஷன் என்று கூறும் ஆரோக்கியமற்ற நிலை. கோபம் வரும் பொழுது கோப முகாமைத்துவம் என்று ஒரு விஷயம் இருக்கிறது, கேள்விப்பட்டீரா? கோபம் வந்தா என்ன செய்யறது? நாங்க ஹதீஸ்ல எப்படி கோபம் வந்தா குர்ஆன் இருக்கிற நிலையிலிருந்து மாத்தணும் இல்லையா? அடுத்தது என்ன? அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். வேற என்ன? உலுஷிரந்து இல்லையா? அந்த இடத்தை விட்டு அகன்றது, இல்லாட்டி ஒரு நேரம் எடுக்கிறது அந்த கோபத்தின் தீவிர தன்மையை குறைச்சி நிதானமாக சிந்திப்பதனை தூண்டும். ரைட். இதான் உளவியல் டைம் அவுட்டும் அப்படித்தான். அப்படின்னா அந்த நேரத்துல ஒரு கோபம் சண்டைகள் வரும் பொழுது ரெண்டு பேரும் அந்த நேரத்தில் ஆகிய பண்ணி அந்த நேரத்தில் அதனை வாய்த்தக்கங்களை எடுக்காமல் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு யதார்த்தமாக சிந்தித்து அதற்குரிய வழிவகைகளை நாங்கள் பார்ப்பது மிக முக்கியமானது. ரைட். இதனை நாங்கள் ஆங்கர் மேனேஜ்மெண்ட் என்று கூறுவோம். கான்ஃப்ளிக்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா சண்டை வரும் பொழுது பல விதமான அணுகுமுறைகள் இருக்கிறத பார்க்கிறோம். ஒன்று, நான் வெற்றி பெற வேண்டும், நீ தோல்வி அடைவது. அடுத்ததாக, நான் தோல்வி அடைவது, நீ வெற்றி அடைவது. அடுத்தது, ரெண்டு பேரும் வெற்றி அடைவது அல்லது ரெண்டு பேரும் தோல்வி அடைவது. இது விளங்கிக் கொள்ளணுமா? பிரச்சனை வந்தா ஈகோ பிரச்சனை வரல, சரியா? நீங்க வெற்றி அடைஞ்சா நான் தோல்வின்னு நினைக்கிறேன், சரியா? நான் வெற்றி அடைஞ்சா உங்களோட தோல்வின்னு நினைக்கிறேன், சரியா? ரைட். விட்டு கொடுப்பு மூலம் நாங்களும் வெற்றி அடைகிறோம், நீங்களும் வெற்றி அடைகிறோம் என்ற மனப்பாங்கு வந்தால் இலகுவாக பிரச்சனைகளை தீர்க்கலாம் என்று கூறுவார். வின் வின் சிச்சுவேஷன் என்று கூறுவார்கள் ஆங்கிலத்தில். நான் பொதுவாக சொல்ற விஷயங்கள் தான். ஒரு ரெண்டு பிரச்சனை, ரெண்டு பிரச்சனை வார நேரத்தில் நல்ல பக்கங்கள், நல்ல விஷயங்கள் 10 எழுத சொல்ற, பிழையான விஷயங்கள் இல்லாட்டி விருப்பம் இல்லாத விஷயங்கள் 10. அதுல 2 பேர் வாரண்ணா, மாப்பிள்ளையும் பொம்பளையும். அவங்கள பற்றியுள்ள நல்ல விஷயங்கள் 10, சரியில்லாத விஷயங்கள் 10. அதே நேரத்துல அவங்களோட ஹஸ்பண்ட் இல்லாட்டி வைஃபை பற்றியுள்ள நல்ல விஷயங்கள் 10, விளையான விஷயங்கள் 10. சரியா? விளங்குதா? இதுல மாற்றக்கூடிய விஷயங்கள் என்ன, மாற்ற முடியாத பிரச்சனைகள் என்ன பார்க்கலாம், சரியா? ரைட். அந்த நேரத்துல உள்ள சில விஷயங்கள் ஞாபகத்துக்கு வர்றது, நல்ல விஷயங்கள் 10ல 2ஆலும் சொல்லல டாக்டர்னு சொல்லுவாங்க. ரைட். ஒன்றாலும் வரது இல்லை, இந்த அந்த தூரத்துக்கு குழப்பங்கள் கூட. ஒன்றாலும் வரலாட்டி அது பிரச்சனையே தான் இல்லையா? ஆனால் மிச்ச பேருக்கு விளங்கு நல்ல விஷயங்கள் மிச்சம் மீக்கிறது. ரைட். என்ன மாப்பிள்ளைட்டு இல்லாடி வைப்பு பிழையான பிரச்சனைகள் இருக்கதான் செய்யுது. ரைட். இந்த மாதிரி நேரத்துல நல்ல விஷயங்களுக்காக எவ்வளவு தியாகம் செய்யலாம், விட்டு கொடுப்பு மனப்பான்மையுடன் இருக்கலாம் என்பதுதான் இதுல முக்கியமான ஒரு பகுதி. அவ்வாறு இருக்குமானால் அந்த கல்யாணம் நிலைத்து நிற்கும் அல்லது பிரச்சனைகள் வரலாம். இவ்வாறான நேரங்களில் தான் வின் வின் சிச்சுவேஷன் என்று கூற நாங்கள் வெற்றி. ஒருவருக்கு விட்டு கொடுப்பதன் மூலம் தன்னுடைய நிலையிலிருந்து சிறிது கீழே வருவதனால்
நாங்கள் நினைப்போமே ஆனால் நாங்கள் கீழே வந்துட்டோம். ஈகோ பிரச்சனைன்னு சொல்லலையா, எல்லாரும் சிலவங்க வந்து நாங்கள் பொதுவாக சொல்றதை பார்க்கிறோம், பெண் புத்தி என்று. அத மாதிரி அது இதுல இருந்து தெரியாது எனக்கு. அதை வச்சுக்கொண்டே அவங்க என்ன சொல்றதோ அதுக்கு மறுபக்கம் செய்யணும்னு இதுல இருக்கிறது. அது சரியான பிள்ளையான பிரச்சனை அது. பெண்களுக்குள்ள சில விஷயங்கள் வந்து நாங்கள் அவர்களை மெச்ச வேண்டும். அவர்களுக்கு சில திறமைகள் இருக்கிற மொழியில, மொழி திறமை வந்து பெண்கள் ஆண்களை விட கூடன்னு சொல்றாரு. சரியா, ஆண்களுக்கு வந்து இவ்வளவு திறமை இருக்குது, வித்தியாசமான திறமைகள் இருக்கலாம். சரியா, அந்த நேரத்துல அவங்களோட டிபார்ட்மெண்ட் ஸ்கூல்ல விஷயங்களை நாங்க விட்டு கொடுக்கணும் இல்லையா. ஒரு வீடு கட்டுற நேரத்துல கூட ஒரு கணவன் மனைவிக்குள்ள சண்டை என்னண்டா, மனைவி சொல்றா இந்த கிச்சன்ல சிங்க வைக்கிற இடம் நான் இந்த இடம்னு சொல்றதுக்கு, எந்த கிச்சன் நான் தானே வேலை செய்யறது எனக்கு தெரியும், நான் இல்ல மத்த பக்கத்துக்காக வைக்கணும்னு வைக்கிறாரு. இல்லாட்டி என்ன கேட்டனைக்கு இல்ல அவங்க சொல்றதெல்லாம் செய்யணுமா, நான் தான் முடிவு எடுக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் நாங்க பொதுவாக இருக்கிறத பாக்குறோம். நாங்கள் தீர்வெடுக்கும் அதிகாரம், தீர்வு வந்து சில நேரங்களில் விஷயங்களை பொறுத்து விட்டு கொடுத்தல், அதில் நாங்கள் நிறைவு அல்லது நாங்கள் திருப்தி அடைதல் வந்து முக்கியமான ஒரு பாதை. அடுத்ததாக ஆண்கள் பெண்கள் உறவுகள், பெற்றோர்களுடைய ஈடுபாடுகள், வரையறைகள், வளர்ப்பு முறைகள் பாரிய பின்விளைவுகளை ஏற்படுத்துகிறது பார்க்கிறோம். நாங்கள் அதிகமான பெற்றோர்களுக்கு இப்போ ஒரு பொம்பளை புள்ள, ஒரு புள்ள, 2 பிள்ளை, கொஞ்சம் பிள்ளைகள் இருக்கிறதுனால அளவுக்கு அதிகமான பற்று கூட, பஞ்சு மாதிரி வளர்க்கிறது இல்லையா. எல்லாமே அவர்கள் தான் தீர்மானிக்கிறது, சுயாதீனமாக சிந்திக்கிற தன்மை இல்லை. பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கறதுக்குள்ள சந்தர்ப்பங்கள் கொடுக்கறது இல்லை. இவ்வாறு வரும் பொழுது அவர்கள் கல்யாணம் முடித்ததன் பின்பும் அவர்கள் சிறு பிள்ளையாகவே நினைப்பதை பார்க்கின்றோம். மாப்பிள்ளைக்கும் பொம்பளைக்கும் சின்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் உடனடியாக பொம்பளையோட அம்மா வந்து அதுல தலையிடுறதை பார்க்கிறோம். அந்த நேரத்துல விரிசல் குழப்பங்கள் கூடுதலாக வருது. ஆனால் எல்லையை மீறும் பொழுது நிச்சயமாக அடிப்பதென்றால், அளவுக்கு அதிகமாக துன்படுத்துவதென்றால் பெற்றோருடைய ஒரு கடமை ஒன்று இருக்கின்றது. ஆனால் சிறு சிறு விஷயங்களுக்காகவும் அவர்கள் தீர்வு எடுப்பதை பார்க்கணும். உதாரணமாக மருந்து எடுக்க போவதென்றால் உம்மாட்ட கேட்டு போற மருந்துகள் இருக்கிறது. அது போன்று உம்மா எது கொடுக்க கூடாதுன்னு உம்மா தீர்மானிக்கிறது. இது வந்து பாரிய பிரச்சனையா இருக்கிறது. ஒரு நேரத்துல ஒரு உம்மா மக்கத்துக்கு போனதுக்கு பிறகு அந்த பிள்ளைகளுக்கு சரியான பதட்டம், இந்த உண்மை தான் முடிவு எடுக்கிறது. அந்த அளவுக்கு சிறு பிள்ளையாக இருக்கிறத பார்க்கணும் நாங்கள். இது வளர்ப்பு முறையில பிரச்சனைனால அந்த உம்மாக்கும் வந்து விட்டு கொடுத்து கேளாது, சிறு பிள்ளை மாதிரி பார்க்குது. ஆனா அவங்க நல்ல விஷயம் செய்யறன்னு நினைச்சு கொண்டிருக்கிறார். மாறாக அது ஒரு பாரிய ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம் என்று கூறலாம். மாமியார் மருமகள் சண்டை, டக் ஆஃப் வார், 2 பக்கத்திலையும் இருக்கிற மகனுக்காக. அது என்னது காரணம்? சாதாரணமா எங்களுக்கு விளங்கி கொள்ளலாம் இல்லையா. நாங்க எங்கட மொத்தத்துல அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு பயிரை நட்டு அது பெரிய ஒரு மரமாகி கனிகள் வார நேரத்துல திடீர்னு எங்கிருந்தோ வந்த ஒருதர் கொஞ்சம் உரிமை கேட்கிற நேரத்துல கொஞ்சம் கஷ்டமா இருக்குமோ தெரியல. அந்த நேரத்துல அந்த தெரியாம ஆள் மனதுல அந்த பிரச்சனைகள் வருவதை நாங்கள் பார்க்கின்றோம். இதன் காரணமாக, உரிமையின் காரணமாக, அந்த அடிப்படையின் அந்த கொள்கையின் அந்த உள்ளார்ந்த நம்பிக்கையின் காரணமாக இவர்களுடைய சிறு சிறு பிரச்சனைகளும் பாரிய பிரச்சனைகளாக பூதமாக வந்து அது பாரிய விளைவுகளை ஏற்படுத்துகிறது பார்க்கிறோம். அதுக்கு நான் நினைக்கிறேன் சில கணவன்மார்களும் அவர்களுக்கு உறுதியான ஒரு நிலை இல்லாத காரணமாக அது பிரச்சனை இருப்பதை பார்க்கிறோம். சமீபத்தில் ஒரு தூர இடத்தினை சேர்ந்த ஒரு சகோதரர், ஒரு சகோதரி வந்து அழகாக சொல்லுறாரு, அந்த மாமி வந்து ஓரளவுக்கு மார்க்க இதில் ஈடுபட்டிருந்தாலும் கூட பலவிதமான பொய்கள் திரிவுபடுத்தி சொல்லப்பட்ட கதைகள் மூலம் அந்த மருமகளை பிரிக்க வைத்தனித்தால் பல காலங்களாக கஷ்டப்பட்டு அவதைப்பட்டு கடைசியாக அந்த மாப்பிள்ளைக்கே விளங்கிடுச்சு இந்த உம்மை வந்து கொஞ்சம் கூடுதலாக போய் அல்லது கூட்டி சொல்றாரு. அதுக்கு பிறகு இவர் பொம்பளையில பக்கம் கொஞ்சம் சாஞ்சிட்டாரு. அதுக்கு பிறகு வந்து உம்மாடு பார்க்கணும், அது மார்க்கப்பட்டிருக்கிறதுனால உம்மா கட்டாயம் பார்க்கணும்ன்ற ஒரு மனப்பாங்கோடு பார்த்து கொண்டு இருக்கிற நேரத்திலையும் இவங்களுக்குள்ளால பிரச்சனைன்னு முடிவொண்டு இல்லை.
திடீரென்று ஒரு ரேடியோ நிகழ்ச்சி ஒன்று கேட்கிறாங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, மாமியார் மருமகள் பிரச்சனை இருக்கும் பொழுது கணவனுக்கு உம்மவா அல்லது மனைவியா என்று இருக்கும் பொழுது மனைவிக்கு 5 பிள்ளைகளா இருந்தாலும் கூட அந்த பிள்ளைகளை விட்டு விவாகரத்து செய்து மாமிட்டு வரணும் ஏதோ ஒரு கதைன்னு சொன்னேன். நான் உஸ்தாத்தையும் கேட்டேன். அது அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட், அந்த ஹதீஸ்ல தெளிவான ஒரு இது ஒன்று இல்லை. ஆனால் நிலைமைகளை புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் யதார்த்தமான மார்க்கம். அவ்வாறான பிரச்சனை இருக்கும் பொழுது அதற்கு மாறியான அணுகுமுறையில் இருப்பது எங்கள் எல்லோருக்கும் தெரியும். எனவே இவ்வாறான விஷயங்கள் பொதுவாக நடப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். மாமியார் மருமகள் பிரச்சனையில் மகனை அல்லது கணவனை சுற்றி இதில் மார்க்க பற்று இருக்குமே ஆனால், அல்லாவை பயந்து கொள்வார்களானால் நிச்சயமாக எல்லாரும் சகல தரப்பினரும் அது பாரிய பிரச்சனையாக உருவெடுப்பதற்கான சந்தர்ப்பங்கள் மிகவும் மிகவும் குறைவு இல்லையா? அல்லாவை பயந்து ஒரு பொய்ய சொல்ல மாட்டாங்க இல்லையா? அதே நேரத்தில் கணவனுக்கு தெரியும் தாய்க்குள்ள கடமை இல்லை, அதே மாதிரி மனைவிக்குள்ள கடமை இல்லை. சின்ன காரணங்களுக்காக விவாதத்தை செய்ய மாட்டேன் இல்லையா? அந்த மாதிரி விஷயங்கள் நான் நினைக்கிறேன் மிகவும் தெளிவாக ஆராயப்பட வேண்டிய முக்கியமான விஷயங்கள். நபர்களுக்கிடையான உறவுகள் என்று கூறும் பொழுது they need your presence more than your presence. நாங்க நினைக்கிற என்னண்டா, காசு செலவழிச்சு எல்லாத்தையும் கொடுத்து இருந்தா எங்கட பெண்களுக்கு எல்லாத்தையும் செய்துட்டோம் ஒரு மனநிலை வருவதை நாங்கள் பார்க்கின்றோம். அவ்வாறு அல்ல. அதனை விட அவர்களுக்கு தேவை நீங்கள் உங்கள் உணர்வு ரீதியான பங்களிப்பு, அன்பாக கதைப்பது, ஆசையாக கதைப்பது, அவர்களிடம் இருப்பது, பிசிக்கல் பிரசன்ஸ். இது முக்கியமானது. பிரசன்ஸை விட ஒரு மாதத்துல 2 மாதத்துல ஒரு வருஷத்துக்கு பிறகு அந்த பெரிய ஒரு பிரசன்ட் கொடுத்து பெரிய ஒரு வீடு ஒன்று கொடுக்கறதை விட அதிக அளவு நேரங்கள் அவர்களிடம் இருப்பது, முடியுமான நேரங்கள் இருக்கிறது முக்கியமானது. சகோதரர் லெமு கூறிய ஒரு முக்கியமான கருத்தை நான் சொல்றேன். நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட அவர்களுடைய நண்பர்கள் அல்லது வேலை விஷயங்கள் செய்ததும் கூட ஒரு குறிப்பிட்ட நிலையிலிருந்து அதிக அளவுல மனைவிமார்களோடு தான் இருப்பார்கள். இந்த அவர்களுக்கு அது கடமையான ஒரு விஷயம். நாங்கள் பெண்கள் வீட்டில் இருக்கும் பொழுது நாங்கள் அவர்களுடன் இருக்காமல் இருப்பது அவர்கள் பாரிய மன உளைச்சலை அல்லது மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். பிள்ளைகளுடன் இல்லாமல் அதிக அளவுல நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாரோடு இல்லாட்டி வேற வேலையில செய்யறது. அவர்களுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். பிசிக்கல் பிரசன்ஸ் அல்ல முக்கியமான ஒரு பாது. நாங்கள் பிரிந்திருப்பது ஹதீஸ்லயும் இல்லையா, 3 மாதத்துக்கு கூட வருஷ கணக்கில் இருந்துட்டு வாடுறது, அந்த அன்பு பிணைப்பு இருக்காது, குறைவா தான் இருக்கு இல்லையா? எனவே அது முக்கியமான ஒரு பகுதி. நான் நினைக்கிறேன் இதுல பர்சனாலிட்டி பார்த்து கதைக்கிற நேரம், நபர்களுக்கிடையான உறவுகளை பார்த்து கதைக்கிற நேரம், இதுல முக்கியமாக ஒவ்வொரு தரையும் எடுத்துக்கொண்ட 3 பகுதிகளை சொல்லுவாங்க. ஒன்று பேரன், அடல்ட், சைல்ட். அப்படின்னா எங்களுக்குள்ளால 3 விதமான நிலையில் இருக்கு. நாங்கள் சில நேரம் பெற்றோர்கள் மாதிரி நடந்து கொள்வோம், சில நேரத்துல சிறுல பிள்ளைகள மாதிரி நடந்து கொள்வோம், சில நேரங்கள்ல வயது வந்தவர்களை மாதிரி நடந்து கொள்வோம். சரியா? இந்த விஷயம் மற்ற நபர்களுடன் நாங்கள் எந்த விதமாக நடந்து கொள்றோம் என்பது பொறுத்துதான் எங்களுடைய உறவுகள் மாற்றம் பெறும் அல்லது நன்றாக இருக்கும் என்று கூறுவார். ரைட். இதுல முன்னே விட இப்ப விவாகரத்து கூட ஏற்கனவே கூறிய காரணங்களோடு அவசர தன்மைக்கிறத பார்க்கிறோம் இல்லையா? தீர்மானங்கள் எடுக்கிறதுல இம்பால்சிவிட்டி, உடனடியான தீர்மானம் தேவை. வன்முறைகள், வன் செயல்கள் எங்களுக்குள்ளால, எங்களோட எங்களுக்குள்ளால விட கூடுதல். ரைட். உடல் ரீதியான உணர்வு ரீதியான முக்கியத்துவங்கள் குறைஞ்சு எல்லாரும் காசிக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத பார்க்கிறோம். அந்த விதமான ஒரு நிலைமை வாரதன் காரணமாகத்தான் இவ்வாறான விவாகரத்துகள் பிரச்சனைகள் கூடுதலாக இருக்கு என்று நான் சொல்லலாம். முக்கியமாக நாங்கள் டாக்டர் ஹரீஸுக்கு சொல்லுவார் கூடுதலாக. நான் நினைக்கிறேன் முக்கியமாக 2 விதமான பிள்ளைகளுக்குள்ள நோய்கள் கூடிக்கொண்டு வருது. ஒன்று கண்டாக்ட் டிசார்டர், நடத்தை ரீதியான கோளாறுகள், முன்னே காலங்களுடன் ஒப்பிடும் பொழுது கூடுதலாக இருக்குன்னு சொல்லுவோம். அடுத்ததாக அவதான குறைவும் அவசரத்தன்மை. ரைட். இதுவும் கூடுதலாக முன்னே காலங்களை விட கூடுதலான பிள்ளைகளுக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன காரணம்? பாரம்பரிய அழகங்களா அல்லது சூழல் மாற்றங்களா? பார்த்தா சூழல் மாற்றங்கள் கூறலாம் ஓரளவுக்கு. பாரம்பரிய அழகுகளும் காரணம், ஆனால் அதிக அளவு வாரத்துக்கு காரணமா இருக்கலாம். முக்கியமாக மீடியா,
டிவி, கம்ப்யூட்டர்ஸ், ரைட், இது போன்ற விஷயங்கள் அதிகமாக இருக்கும்பொழுது இந்த வன்செயல் தன்மை சின்னத்திலிருந்தே கூடுதலை பார்க்கிறோம். நாங்கள் அவசரத்தன்மை, அவதான குறைவு கூடுதல் பார்க்கிறோம். நிதானமாக முடிவெடுக்க இயலாது, டக்குன்னு எல்லாம் நடந்துடணும், பொறுமை ஒன்று இல்லை. இப்ப இதன் காரணமாக உறவுகள்ல விரிசல் ஏற்படுறதை பார்க்கிறோம். அந்த காலத்துல எங்கட பெற்றோர்கள் எல்லாம் வந்து மிகவும் பொறுமையானவர் இல்லையா, ஓரளவுல எங்களை விட. அடுத்த ரைட், உறவுகள் விரிசல் ஏற்படும் பொழுது, டிவோர்ஸ் அல்லது விவாகரத்து போகும் பொழுது, இது மனநோய்களால அல்லது மனநல கோளாறுனால தான் விவாகரத்து நடைபெறுகின்றதா அல்லது இல்லையா என்ற வாதம் ஒன்று இருக்கு. எல்லாரும் என்ன நினைக்கிறது? அதிகமான விவாகரத்துகளுக்கு மனநோய்கள், மனநல கோளாறுகள் அல்லது உள சுகாதாரம் காரணமா அல்லது சாதாரண காரணங்களா? என்ன காரணம்? அது முக்கியமான ஒரு கேள்வி இல்லையா? சரியா? அதிகமானவர்கள் வந்து நாங்க ஆய்வு செய்யப்பட வேண்டும். ஆனா அதிகமானவர்களுக்கு வந்து மனநோய்கள் காரணமா இல்ல. ரைட், சில நேரங்கள்ல அப்படி பிரச்சனை வார நேரத்துல நாங்கள் பார்க்கணும் மிச்ச பேர் வாரத்து. ரைட், இவருக்கு நோய்க்குதா அவருக்கு நோய்க்குதான்னு பார்த்தா சில நேரங்கள் உண்மையில ரெண்டு பேருக்கு நோய் இல்லை, மிஸ் மேட்ச் இல்லை, பிரச்சனை வேற பிரச்சனை எல்லையை மீறி போற நேரத்துல. ரைட், அதே நேரத்துல அதிகமான சிலருக்கு வந்து தீவிரமான நோய்கள் காரணமாக அல்லது சாதாரண மனநோய்கள் காரணமாக புரிந்துணர்வு அல்லது நடத்தை மாற்றங்கள் இருப்பதன் காரணமாக அது வாழ்க்கையில் அவர்களுடைய கல்யாண வாழ்க்கை ஒரு கசப்பாக மாறுவதை நாங்கள் பார்க்கின்றோம். இது முக்கியமான ஒரு பகுதி. எனவே இதுல நான் சுருக்கமாக 2-3 விஷயங்களை சொல்லிட்டு நிப்பாட்டுன்னு நினைக்கிறேன். ஆய்வுகளின் படி 60% பெண்கள் பொதுவாக துஷ்பிரயோகத்துக்கு உட்பட்டதாக கூறியிருக்கிறார்கள். எங்க இது அனுராதபுரையில ஆன்டினேட்டல் கிளினிக்ஸ் கற்பிணி தாய்மார்கள் வந்த ஒரு இடத்துல. சரியா? அதுல 7 விதமானவர்கள் கடந்த 2 கிழமையில உடல் ரீதியான துன்புறுத்தலுக்கு உட்பட்டவர்கள் இருக்கிறார். சரியா? இது என்னது? துஷ்பிரயோகம், பெண்களுக்கு எதிரான வன்முறைகள். இதுல என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா, நாங்க நினைக்கிறோம் அடிக்கிறது மட்டும்தான் துஷ்பிரயோகம். உணர்வு ரீதியாக துஷ்பிரயோகம் பண்ணது அது பாரிய துஷ்பிரயோகம். அடிக்கிறதுல டாக்டர் நான் ஒரு நாளும், ஆனா எத்தனை முறை ஏசிப்பீங்கன்னா அது எந்த நாளும் டோஸ் தான் கொடுக்குறது. ரைட், கவனிக்காம விடுறது அது அதை விட அதுவும் ஒரு துஷ்பிரயோகம். அவர்களுக்குரிய உரிமைகளை கொடுக்காம அவர்களை கவனிக்காம இருக்கிறது. ரைட், வந்தா சாப்பாடு தாளம் அது போதும் தானே என்ன சொல்றது, அது பின்ன அது துஷ்பிரயோகம். ரைட், அந்த துஷ்பிரயோகங்களை வகைப்படுத்தலாம். அதுல உணர்வு ரீதியானது, உடல் ரீதியானது, கவனிக்காது விட்டது, பாலியல் ரீதியான துஷ்பிரயோகம் கூறுவார்கள். எனவே மிச்ச பேர் நினைக்கிறது வந்து என்னென்றா, அவர்களுடைய உணர்வு ரீதியான துஷ்பிரயோகம் இருந்தேன்டா செக்ஸ் வந்து பாலுறவு கொள்வது வந்து மிகவும் கஷ்டம். சில நேரங்கள்ல விவாகரத்துன்னு போற நேரத்துல சிலர் வந்து ஒரு ஹதீஸ 2 விதமாக கொள்றதை பார்க்கணும். சில நேரத்துல ஆண்கள் வீரியத்தன்மை இல்லாட்டி தான் விவாகரத்துக்கு போகலாம். ஆனா சில நேரங்கள்ல சிலர் சொல்றாங்க வந்து அப்படி இல்லை, நம்மளே விரிவாக பார்க்க வேண்டிய விஷயம். என்னுடைய வாதம் என்னென்றா, ஒரு பெண்ணுக்கு அந்த ஆணுக்கு வீரியத்தன்மை இருந்தாலும் கூட அதில் இன்பம் வராது. ஏண்டா அந்த ஆணுடன் பற்று அல்லது அன்பு இல்லாவிட்டால் அது ஒரு பெரிய ஒரு வத என்று சொல்ல நாங்கள். ரைட், ஆசையும் இருக்காது, அது கற்பழிப்பு போலதான். எனவே அந்த நேரத்துல பெண்களுக்கு விவாகரத்து வந்து தேவையாக இருக்கலாம். அதனை முறையாக நாங்கள் கையாளாவிட்டால், அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் இல்லை செய்யறதுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன். எனவே இது முக்கியமாக நாங்கள் பார்க்கப்பட வேண்டிய விஷயம். பெர்பெட்ரேட்டர்ஸ், அதாவது அபியூசர்ஸ், எப்படி ஈடுபடுபவர்களுக்கு எல்லாருக்கும் மனநல கோளாறுகள் இல்லவர்களா இல்லை, அதிகமானவர்களுக்கு இருக்கலாம். ரைட், சிலருக்கு வந்து அந்த தன்மைக்கிறதுனால சின்னத்திலிருந்தே பழகி அவங்களோட வாப்பமார் அபியூஸ் பண்ணி பழகிறதுனால அடிக்கிறது, ஏசுறது நான் கூட. பர்சனாலிட்டி டிசார்டர்ஸ் சொல்லுவோம் நாங்கள், ஆளுமை அல்லது இயற்குணத்தில் உள்ள வித்தியாசங்கள். ரைட், அதுல சிலவங்களை பார்த்தா சின்னத்திலிருந்தே வன்முறைகள் கூட, கோபம், சமூக விரோத செயல்கள், மார்க்க விஷயங்கள் ஈடுபாடுகள் கூட. ரைட், அதுல ஆன்டி சோசியல் பர்சனாலிட்டி டிசார்டர்னு கூட நாங்கள். அப்சசிவ் 100% கொஞ்சம் அங்கால கோம்பாடு, அடிக்கிறது, இல்லாட்டி சாமல்ல உடைக்கிறது.
ரைட். அது பெர்ஃபெக்ஷனிஸ்ட்னு சொல்றாங்க. இவர்களோட வாழ்றது கஷ்டம். கிட்டத்தட்ட ஒரு பெரிய நபர் இல்லை, நான் இங்க இல்லை, வெளியில. நான் சும்மா சொல்ற ஒரு உதாரணங்கள். அது அந்த கர்டனில் உள்ள மடிப்புகள்ல வந்து கொஞ்சம் மங்காலங்காலாயினா வந்து அடி, பூட்டுற நேரத்துல சின்ன ஒரு ஊத்த இருந்தா அடி. என்ன அது பர்சனாலிட்டிஸோட சாதாரணமான ஆட்கள் இல்லை அவங்க. ரைட். இயல்புள்ளே சின்னத்திலிருந்தே அப்படி அவங்க. ரைட். அடுத்தது பேரனாய்ட், சந்தேகம். இந்த நேரம் சந்தேகத்தோடு இருக்கிறது. பார்டர் லைன் பர்சனாலிட்டின்னு இன்னொன்று சொல்ல நாங்க நினைக்கிறதெல்லாம் கூட இருந்தாலும் சுருக்கமாக சொல்லி கொண்டு போறேன். இது பெண்களுக்கு அதிகமா இருக்கு. உணர்ச்சி